ஆவி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று. இது ஒரு அற்புதமான கலை. இது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்காது. ஒவ்வொரு கிரகம் நின்ற வீட்டிற்கும் ஒரு தனித்தன்மை இருக்காது. ஒவ்வொரு கிரகம் நின்ற பாவத்திற்கும் தனித்தன்மை இருக்காது. அந்த வகையில் சூரியன் என்ற சப்த கிரகங்களில் முதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் நின்ற ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு இந்த காணொளி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் நிற்கும் போது சூரியன் தரக்கூடிய பலன்களின் தன்மை என்ன என்பதை அடையாளம் காட்டக்கூடிய காணொளி இது. வாருங்கள் 3ஆம் பாவத்தை சொல்வோம். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இயற்கை பாவக்கிரகங்கள் எது நின்றாலும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான பலன்கள் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இளைய சகோதரக்காரகன் இல்லை அல்லது இளைய சகோதரக்காரகன் பகையாக இருப்பார். மூத்த சகோதரர் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய தன்மையை இது தரும். 4, 5, 8, 12 வயதுகளில் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் தீயக்கோள்கள் அதாவது பாவக்கிரகங்களுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் கொடும் செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். குடும்பத்தை அழிக்கும் 2 சகோதரர் உண்டு. தனித்தனியே சூரியனுக்கு சகோதரன் இல்லை. வலிமையானவர், தைரியமானவர், சண்டையிடக்கூடிய தன்மை உள்ளவர், புகழ் மீது அதீத விருப்பமும் ஈடுபாடும் கொண்டவர். நல்ல கிரகங்களினுடைய பார்வையை பெற்றிருப்பின் சகோதரர்களுக்கு நல்ல வாழ்க்கையினை தருவார். 3ஆம் இடம் வலிமையாக இருந்தால் சகோதரர்களுக்கு நீண்ட நாள் ஆயுள் உண்டு. குடும்பம் செழிக்கும், வலிமை உண்டு. மகிழ்ச்சி, செல்வம் இது இல்லாமல் அடிக்கடி வெளியூர் பயணம் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணைகளை தருவதற்கான வாய்ப்பு, அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக மரியாதையும் கௌரவத்தையும் இழக்கக்கூடிய தன்மையை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்திய வேத ஜோதிடம் உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அசுப கிரகங்கள் இருந்தாலும் நல்லதே செய்வார் என்று கூறுகிறது. பிருகு வேத ரிஷி 3ஆம் இட சூரியன் ஜாதகரை வலிமையாகவும் செல்வாக்கு உள்ளவராகவும் உடல்நலம் உள்ளவராகவும் தைரிய வீரியத்தை உடையவராகவும் அடையாளம் காட்டியிருக்கிறார். 2ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீடு 3ஆம் இடம் என்று அமைகிறது. எந்த ஒரு வீட்டிற்கும் அதற்கு 2ஆம் இடம் மாரகஸ்தானமாக அமைவதால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. தாயை குறிக்கும் 3ஆம் இடத்திற்கு அது 12ஆம் இடமாக அமைவதால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தாயினுடைய உடல்நலத்திலும் ஆயுளிலும் தாம்பத்திய விஷயத்திலேயும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 3ஆம் இட சூரியனுக்கு சுப கிரகங்களுடைய பார்வையை தரும் பொழுது செல்வமும் செல்வாக்கும் தானாக வந்து சேர்கிறது. அரசாங்க வகை ஆதரவுகள் மற்றும் பொருளாதாரம், செல்வாக்கு, மனிதர்கள் போன்றவர்களுடைய உதவிகள் தானாக வந்து சேர்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. வலிமை, வீரம், புகழுடையவர், செல்வம், மகிழ்ச்சி, தாராள குணமுடையவர், அறிவானவர், அதே சமயத்தில் ஆணவம் மிக்கவராகவும் இருக்கிறார். மன்னிக்கும் குணம், இனிமையான நிகழ்ச்சி நிரம்பிய வாழ்க்கை, நண்பரை போற்றக்கூடிய பொறுமைசாலியாகவும் இருக்கிறார். தீய பழக்கங்களற்றவர், அழகர், பெண்களால் விரும்பப்படக்கூடியவர், மரியாதைக்குரியவர், மதிப்பானவர், எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் இருக்கும், புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பொருந்தியவர், வள்ளல் அதிர்ஷ்டம் உள்ளவர், நற்குணங்கள் பெற்றவர், வசதி வாய்ப்புகள் உள்ளது. அரசராலும் அரசாங்க தன்மையில் உள்ள அல்லது அரசாங்க அதிகாரிகளாலும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாலும் இவர்களுக்கு சகாயமும் சன்மானமும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியன் பாதகமாக இருக்கும் பொழுது கொடூர குணாதிசயங்கள் வெளிப்படக்கூடிய காலம். புத்திர பாக்கியம் பாதிப்பு, தீய கொடூர செயல்கள், உறவினர்களிடம் விரோதம் காட்டுவது, அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு இவர் கர்ண கடூரமான மனிதராக அடையாளம் காட்டும். சூரியனும் சனியும் இரண்டில் இருந்தாலும் பார்த்தாலும் நட்பு கிரகமாகிய அல்லது நட்பு ராசியாக 3ற்கு 2க்குரியது நிற்கவும் நற்கோள்கள் பார்க்கவும்
மற்றும் 2-3க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெறவும் வெள்ளி பாத்திரம் வெள்ளி நகைகள் இவர்களுக்கு சுலபமாகவும் தரமாகவும் வந்து சேர்கிறது. 3ஆம் இடஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்க அவரை பாவர்கள் பார்வையிட்டால் அந்த ஜாதகனுக்கு பிறந்தவர்கள் மூத்த சகோதரன் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3க்குரியவன் சூரியனுடன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் மாவீரனாக விளங்குகிறார். 3க்குரியவன் சூரியன் மற்றும் அந்த ஜாதகன் 3க்குரியவனாகவே அமையும் பட்சத்தில் கர்ண கடூரமான தைரியம் கொண்டவனாகவும் அதே சமயத்தில் பயணத்தில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவனாகவும் அதே சமயத்தில் தாம்பத்தியத்தில் அதிக விருப்பமும் அதற்கான வேகமும் உடல்நலமும் வீரியமும் ஒருங்கே அமைந்து விடுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 3 ராசியிலும் பின் ராசியிலும் சுபர்கள் அமர்ந்திருந்தாலும் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருந்தாலும் சூரியன் 3க்குடையவன் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகன் ஆற்றலும் தைரியம் கொண்டவனாக திகழ்கிறார். சூரியன் செவ்வாய் 3இல் இணைந்தால் அந்த ஜாதகன் மணி வலிமையும் மன வலிமையும் உடல் வலிமையும் மிக்கவனாக அமைகிறார். பாவ கிரகங்களிடையே லக்கணம் அமைந்திருக்க 3க்குரியவன் நின்ற வீட்டில் சூரியனை கொடிய பாவிகள் பார்த்தாலும் ஜாதகன் வலிமை அற்றவனாக இருக்கிறார். சூரியன் 3ஆம் வீட்டில் அமர இளைய சகோதர பிறப்புகளுக்கு துன்பம் உண்டாகும் ஏக குணம் கொண்டவன் வீரன் பலசாலி கெட்டவர்களிடம் வேலை செய்யக்கூடிய தன்மையுள்ளவனாக இருக்கிறார். அறிவாளியாகவும் விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையுள்ளவனாகவும் இருக்கிறார். அநேக மனிதர்களுக்கு நண்பர்களாகவும் ஆபத் பாந்தவனாகவும் இருக்கிறார்கள். சூரியனுடைய 3ஆம் பாவக பலன்கள் இது பொது பலன்கள். உறவு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நிறைய இருப்பார்கள். சூரியன் சனி சேர்க்கையை 3ஆம் அதிபதி பார்க்க 12ஆம் அதிபதி சேர பல சகோதரர்கள் இருந்தும் ஒற்றுமை குறையும் மனபேதங்கள் காணும் உயிர் சேதங்கள் ஏற்படும். 4, 5, 8, 12 வயதுகளில் பீடை கொண்டவன் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எத்தனை முறை தோல்வி கண்டாலும் இறுதியில் பெருமுயற்சி எடுத்து பெரிய பெரிய காரியங்களில் வெற்றி பெறுகிறார். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் விசேஷம். இதில் பிறந்து சூரியனை குரு பார்த்தால் நூதன தொழிலை கண்டுபிடிப்பாளனாக அமைகிறார். நிறைய பொருள்கள் சேர்க்கும் வாய்ப்பில் தானாக வந்து கிடைக்கிறது. 20 வயதிற்கு மேலான காலங்களில் சுகமும் சந்தோஷமும் கௌரவமும் உண்டு. அரசியல்வாதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதியை உருவாக்கக்கூடிய தகுதி இந்த ஜாதகர்களுக்கு இயற்கையாக அமைந்து விடுகிறது. சூரியன் தசாபுத்தி காலங்களில் தந்தி திறமையை காட்டுவார்கள். இவர்களுக்கு எந்தவித தோஷமும் இல்லை, வேலை செய்வதும் இல்லை. சூரியன் பாவிகளுடன் சேர்ந்தால் உறவினர்களிடம் அன்பு மரியாதையும் உள்ளவர். அதே சமயத்தில் பொருள்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள், அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய தன்மையுள்ளவர்கள், நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் அமையக்கூடிய தன்மையுள்ளவர்கள். பாவர்கள் மத்தியில் சுபருடன் கூடி இருந்தால் வாதரோக பீடையும் காமமும் ரோகமும் ஜீவசக்தி செய்தலும் அல்லது ஜீவசக்தி குறைபாடு உருவாகுவதும் சுலபமாக நடைபெறுகிறது. ஆட்சி பெற்றால் பிறந்த 5வது வயதில் நாற்கால் பிராணிகளால் ஆபத்து உண்டாகும். 17 வயதிலிருந்து 25 வரையில் விரோதிகளால் பயம் உண்டாகும். 44 முதல் 49 வயதுக்குள் பெரும் வியாதி கஷ்டம் ஏற்படும். 56 வயதில் மத்திய ஆயுளில் மரண வாய்ப்பு உண்டு. இவர்கள் அதிகபட்சமாக 88 வயது வரையிலும் வாழக்கூடிய தகுதியுள்ளவர்கள். புதன் கூடினால் கல்விக்கு ஆபத்து, பிதுராஜித்த சொத்தினால் ஜீவனம் உண்டாகும். 3இல் சூரியன் புதன் சேர்க்கை அமைந்து 3க்குரியவன் பாவருடன் கூடினால் பேச்சு பலவிதமாக இருக்கும். பிறர் சொத்து பிறர் பெண்களை அடையக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கிறார்கள். மேற்படி கிரகம் பாவ நவாம்சத்தில் இருக்க ஜாதகனுடைய பாட்டனுக்கு இப்பலன் பொருந்தும். கெட்டவர்கள் இவருக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்களாக வந்து சேர்கிறார்கள். சகோதரர்கள் செல்வந்தவர்களாக இருக்கிறார்கள். பாவர்களுடன் சேர்ந்தால் நஷ்டம், துஷ்ட சகவாசம் உருவாகும். சூரியன் என்ற நட்சத்திர சாதக நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது லக்கினத்திற்கு அவர் ஜாதகமான கிரகமாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் தசாபுத்தியில் அந்தரநாதன் இருப்பின் சகாயம் கிட்டும், தனவரவு, எதிரிகள் பலமிழத்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். தொழிலில் பலம், கற்பம் ஏற்படுவது, லட்சுமி கடாட்சம் சுலபமாக கிடைக்கும். மாறுபாடான பாதக நட்சத்திரம் அமைந்தால் சுப பலன்கள் மாறி பலமான பாதக பலன்கள் நடந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதீத கனவு காணும் பழக்கங்கள் கொண்டவர்கள், அதீத கற்பனை கொண்டவர்கள். இவருக்கு வாழ்க்கையில் வயிற்று வலியை காணாமல் அல்லது சந்திக்காமல் இவர்கள் கடப்பதில்லை.
இந்த சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சுக்கிரன் பெண்கள் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது பிறந்த கால சூரியனை ராகுவோ கேதுவோ சனியோ கடக்கும் காலத்தில் இதில் சுக்கிரன் சூரியன் சம்பந்தம் இருந்தால் பெண்களாலும் வண்டி வாகனத்தாலும் பெரிய அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.